என் தங்கப்பிள்ளையே, இந்த தேதி, அதாவது இன்றைய தேதி உன் கண்ணில் படுகிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்பதனை அது உனக்கு உணர்த்துகிறது என்று அர்த்தம். நிச்சயமாக இந்த அதிசயம் யார் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கப் போகின்றதோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இன்று தன்னுடைய நாட்காட்டியிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்திலோ இந்த தேதியை கண்டிருப்பார்கள். ஏனென்றால் எல்லோருமே அதிகாலையில் இதை காண வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா? யாருக்கு இன்று நல்லது நடக்கும், யார் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பது தெளிவாக தெரிகின்றதோ நிச்சயமாக அவர்களின் கண்களுக்கு இந்த விஷயமானது தென்படும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாமல் எப்பொழுதும் இந்த வராகியின் அருளை பெறுவதையே தன்னுடைய ஒரே நோக்கமாக கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, உனக்கு இந்த வராகி கொடுக்கக்கூடிய அதி அற்புதங்களை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை நான் தேடி வந்து தருகின்ற வெற்றி வரங்களை பெறாமல் நீ சென்றுவிடக்கூடாது. உனக்காக அம்மா என்ன நினைத்தாலும் அதை உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது அல்லவா? அந்த நம்பிக்கை கொண்டு நான் தருகின்ற வெற்றிகளை நீ மனதார பெற்று கொண்டால் போதும். எண்ணற்ற விஷயங்கள் உன்னை தேடி வரக்கூடிய கால நேரம் கூடி வந்து விட்டது. மனநிறைவான ஒரு வாழ்க்கையை உனக்கு தருவதற்கு நான் என்றோ தயாராகிவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த எண்ணெய் இந்த தாயானவள் உனக்கு காண்பித்து கொடுப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று தானே யோசிக்கின்றாய். சாதாரணமான தேதிதானே என்று என் பிள்ளை நீ நினைத்து கடந்து விடாதே. அம்மா எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற சில உண்மைகளை உனக்கு நான் தெரியப்படுத்துவேன். அப்படித்தான் இன்றும் இந்த விஷயம் உன் கண்களில் பட்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் நினைத்தது எல்லாம் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை விட என்ன நடக்கிறதோ அதை நாம் தெளிவாக பெற்றுக்கொள்வோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் போதும். அதுவே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனது யோசிக்கின்றபடி எல்லாம் வாழ்க்கை மாறுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எதையோ யோசிக்கின்றோம், நடப்பது வேறு எதுவோ நடக்கின்றது. இப்படித்தான் இத்தனை காலமும் நீ மனம் வருந்தி காணப்பட்டு கொண்டிருந்தாய். உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதற்கு பின்னாலிருந்து உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒரு சக்தி தெய்வ சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதானே? அப்பேற்பட்ட இந்த சக்தியானவள் இந்த வராகி நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணர்ந்து கொள்கின்ற ஒவ்வொரு நொடியுமே அம்மா உனக்கு தரக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உன் கண் முன்னால் தெரிய வரும். யாராலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்மிடத்திலிருந்து பறிக்க முடியாது என்கின்ற எண்ணம் உனக்குள் அப்பொழுதுதான் தோன்ற வரும். என் பிள்ளையே, எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் எதுவாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுது அதை நீ அதுவாக மாற்றி விடலாம். நீ நினைக்கின்றாயல்லவா, நாம் இப்பொழுது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம், அது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை. நான் இதை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லலாமா அல்லது இப்படியே விட்டு விடலாமா என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டத்தான் அம்மா இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, சாதாரணமாக இது போன்ற விஷயங்களை ஒருவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற முடிவை நிச்சயமாக யாரும் எடுத்து சொல்வதில்லை. ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு நல்லது நடந்தால்தான்
இவர்களுக்கு பிடிப்பதில்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எப்படி இன்னொருவருக்கு நல்லது நடப்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? தேவையில்லாது அடுத்தவர்களின் சிந்தனைகளை குலைக்கத்தான் இவர்களுக்கு தெரியுமே தவிர ஒரு நாளும் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய இவர்கள் யோசிப்பது கிடையாது. அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான நன்மைகளை செய்வதற்கு முன்னே வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வராகி காரணமில்லாமல் நம்மிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் உனக்காக செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். அம்மாவின் அன்பு ஒருவரை வாழ வைக்குமே தவிர ஒரு நாளும் வீழ வைத்து விடாது. நாம் நினைக்கின்ற விஷயங்களில் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருந்து உன்னை வாழ வைக்க எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே உனக்குள் இருந்து உன்னுடைய சந்தோஷத்தை தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தில் உனக்கு நான் தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்னவென்று தெரிந்து கொள்ள என் பிள்ளை நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும். மனநிறைவான சூழ்நிலைகளை எதிர்நோக்க வேண்டும். இப்பொழுது அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, இந்த எண்ணில் உனக்கான ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொல்கின்றேன். நன்றாக உற்று நோக்கி பார். இந்த தேதியில் மீண்டும் மீண்டும் நீ பார்க்கின்ற எண்கள் 1, 2, 3, 4. அதாவது தொடர்ச்சியாக இல்லை என்றாலும் சட்டென்று பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4 என்ற இந்த எண்களை நீ வரிசையாக காண்கின்றாயல்லவா? அப்படி ஒரு நிமிடம் நீ பார்க்கும் பொழுது இது தேவதை எண்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தேவதை எண்களை இதுபோன்று தொடர்ச்சியாக நாம் காண்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். அதாவது இந்த எண் உனக்கு என்ன உணர்த்துகிறது என்பதனை நிச்சயமாக நீ என்னிடத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணானது உனக்கு நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற செயலில் வெற்றியை கொடுக்கும். அதனால் நீ எடுத்து வைத்திருக்கின்ற இந்த முயற்சியை கைவிட்டு விடாதே என்று சொல்கின்றது. உன்னுடைய இந்த முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று இந்த எண் சொல்கின்றது. எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல், உனக்குள் இருக்கின்ற இந்த சிந்தனைகளை எண்ணி வேதனைப்படாமல், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதும் உன் மனதை தயாராக வைத்திருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் ஒரு அடி கூட நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற செயலிலிருந்து பின்வாங்காதே என்று உனக்கு சொல்கின்றது. என் பிள்ளையே, அம்மா உன்னை தேடி வந்து இந்த செய்தியை தருகிறேன் என்றால் நிச்சயமாக நீ பல குழப்பத்தோடு ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றாய். குழப்பமடையாதே, தெளிவோடு இரு. நான் சொன்னது போல நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது என்பதனைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மனதோடு என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் பின்னி பிணைத்து வைத்துக்கொள். மற்றவர்கள் எதையும் எதிர்நோக்கி சொல்கின்றபடி நீ நடந்து கொள்ளாதே. உனக்கான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை நீ எப்பொழுதும் கவனிப்பாக இருந்து கவனித்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக உனக்கே இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பது புரிய வந்துவிடும். உனக்கு புரியாத சில விஷயங்கள் கூட தெளிவாக புரிய தொடங்கிவிடும். எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறது என்பதைத்தான் இந்த எண்ணானது இப்பொழுது உனக்கு உணர்த்தி இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். நீ இப்பொழுது எதிர்நோக்குகின்ற இந்த விஷயத்தினால் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எதை பற்றி சிந்தித்தாலும்
அதிலிருந்து தீர்வு கிடைக்கும் வரை எப்பொழுதும் அதையே யோசிக்கிறதல்லவா? அதுபோலத்தான் இன்று உன் வெற்றியை நான் உறுதி செய்கிறேன். இந்த தேதியை பார்த்த பிறகாவது மனதிற்குள் நிம்மதி கொள், நம்பிக்கை கொள். நிச்சயமாக வெற்றி உனதாகும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.